Hi DS. Now we can see the topic evaluation of accounting and meaning and definition of accounting. First we see the evaluation of accounting. In the earliest days of civilization, accountancy was done by stewards who managed properties of wealthy people. They rendered accounts periodically to the owners of property. The stewardship accounting is said to be the root of accounting. A record of debit and credit were found in the 12th century itself. In the earliest days, அந்த காலத்தில் சிவிலைசேஷன் பண்ணுறவங்க, அதாவது செல்வந்தராக இருந்தவங்க சொத்துக்களை நிர்வகிக்கிற காரியதர்சிகள், அதாவது ஸ்டுவர்ட்ஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்னா காரியதர்சிகள். அவங்க மூலமாக என்ன பண்ணாங்க, கணக்கியல் அதாவது அக்கௌண்டிங் மேற்கொள்ளப்பட்டது. ஸோ அவங்க அப்பப்போ என்ன பண்ணாங்க, சொத்துக்களை உரிமையாளர்களுக்கு கணக்கு கொடுத்துனாங்க, சொத்துக்களுடைய உரிமையாளர்களுக்கு கணக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ஸ்டுவர்ட்ஷிப் அதாவது காரியதர்சிகள் கணக்கியலை என்னன்னு சொல்கிறாங்க, கணக்கியலின் அடிப்படை காரணங்கள், அதாவது ரூட் ஆஃப் அக்கௌண்டிங். Records of debit and credit were found in the 12th century itself. ஸோ அந்த ரெக்கார்ட்ஸ் டெபிட் அண்ட் கிரெடிட் அப்படின்ற ரெக்கார்ட்ஸு எப்போ இருந்து இருந்தது, 12ஆம் நூற்றாண்டில் இருந்தே அது காணப்பட்டது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. In 1494, Luca Pacioli, an Italian, developed double entry bookkeeping system. Due to the Industrial Revolution in the 18th and 19th centuries, large-scale operations were carried on and joint stock companies emerged as an important form of organization, which required separation of ownership from management. 1494 லூகா பாசியோலி அப்படின்ற இத்தாலியர் ஸோ இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை கொண்டு வந்தார், கண்டுபிடிச்சார். 18th and 19th செஞ்சுரியில் ஸோ இப்போ என்ன பண்ணாங்க, ஏற்பட்ட தொழில் புரட்சி காரணமாக ஸோ அந்த பேரளவு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதை தொடர்ந்து என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் emerged as an important form of organization. ஸோ இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் அப்படின்னா என்ன, கூட்டு பங்கு நிறுவனங்கள். ஸோ அது ஒரு முக்கிய அமைப்பாக இங்கே என்னாச்சு, உருவெடுத்து வந்தது. நெக்ஸ்ட்டு, in the 20th century, the need for analysis of financial information for managerial decision making caused emergence of management accounting as a separate branch of accounting. 20th செஞ்சுரியில் அங்கே என்ன தேவைப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா, அனாலிசிஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை அனாலிசிஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. எதுக்கு, ஃபார் மேனேஜரியல் டெசிஷன் மேக்கிங். ஸோ மேனேஜ்மெண்ட்டில் எடுக்கக்கூடிய டெசிஷன் மேக்கிங். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஆஸ் எ செப்பரேட் பிரான்ச் ஆஃப் அக்கௌண்டிங். கணக்கியல் எந்த மாதிரியான கணக்கியல், மேலாண்மை கணக்கியல் அப்படின்றது எப்படி இருந்தது, அதனுடைய தனி பிரிவாக உருவெடுத்தது. தென் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். Though accounting was individual centric in the initial stage of evaluation of accounting, it has gradually developed into social responsibility. Accounting in the 21st century, due to the vast growth in business activities as a result of development in various fields, thus accounting has become inevitable in the modern world for business. இந்த அக்கௌண்டிங் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனித்துவமாக இருந்தது, அதாவது தனிநபருக்கு மட்டும் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக அப்படின்னாச்சு டெவலப் ஆச்சு, கிராஜுவலி டெவலப்டு இன்டு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அக்கௌண்டிங் இன் 21st செஞ்சுரி, 20th செஞ்சுரியில் தனிநபருக்கு மட்டும் இருந்தது.
21st செஞ்சுரியில் என்னவா மாறுச்சு அப்படின்னா ஸோ கிராஜுவலாக என்னாச்சு டெவலப் ஆகிட்டே வந்தது. தென் டியூ டு த வாஸ்ட் growth in business activities as a result of development in various field. 21ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் என்னாச்சு கிராஜுவலாக அதனுடைய சமூக பொறுப்பு அதாவது பல்வேறு வளர்ச்சியின் காரணமாக அது என்னாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக என்னாச்சு டெவலப் ஆகிட்டு வந்தது. எப்படி எல்லா ஃபீல்டுலேயும் டெவலப் ஆச்சு. தென் த அதர்ஸ் அக்கௌண்டிங் ஹேஸ் பிகம் inevitable in modern world business. ஸோ மாடர்ன் வேர்ல்டு பிஸ்னஸில் அதாவது நவீன உலகியலில் அது எப்படி இருந்தது கணக்கியலோட பங்கு தவிர்க்க முடியாத ஒன்றாயிடுச்சு. அக்கௌண்டிங்கோடைய அக்கௌண்டிங் ஆக்டிவிட்டீஸ் என்னாச்சு தவிர்க்க முடியாத ஒன்று. இன்எவிட்டபிள் அப்படின்னா என்ன தவிர்க்க முடியாத ஒன்றா மாறிடுச்சு. தென் நெக்ஸ்ட்டு we can see the meaning and definition of accounting. Meaning of accounting. Accounting is the systematic process of identifying, measuring, recording, classifying, summarizing, interpreting, and communicating financial information. First one, the resources available. The second one, how the available resource have been employed. And third one, the result achieved by the year use. அக்கௌண்டிங் அப்படின்றது எதையெல்லாம் உள்ளடக்கியது அப்படின்ட்டு பார்த்தோம்னா ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங், தென் மெஷரிங், தென் ரெக்கார்டிங், தென் கிளாஸிஃபையிங், தென் நெக்ஸ்ட்டு சம்மரைசிங் அண்ட் இன்டர்ப்ரெட்டிங் அண்ட் கம்யூனிகேட்டிங் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அக்கௌண்டிங். த ரிசோர்ஸஸ் அவைலபிள் நம்ம என்னென்ன வளங்களை பெற்றிருக்கிறோம். தென் நெக்ஸ்ட்டு ஹவு த அவைலபிள் ரிசோர்ஸஸ் ஹவ் பீன் எம்ப்ளாய்டு. ஸோ நம்ம பெற்றிருக்கக்கூடிய வளங்கள் எந்த மாதிரி இருக்கும் எவ்வாறு பயன்படுத்தப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடியது. தென் நெக்ஸ்ட்டு த ரிசல்ட் அச்சீவ்டு பை தயர் யூஸ் அவற்றினுடைய பயன்பாட்டினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் யூஸ். ஸோ அதனால் ஏற்படக்கூடிய யூஸ் என்ன அப்படின்ட்டு நாம் தெரிஞ்சுக்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன், த ப்ராஃபிட் ஏர்ன்ட் ஆர் லாஸ் incurred during the accounting period. Value and nature of assets, liabilities and capital can be ascertained from the information recorded in accounts. ஸோ இது என்ன அப்படிங்கன்னா குறிப்பிட்ட கணக்காண்டில் அதாவது ஏர்ன்டு என்ன பண்ணுறாங்க ஏர்ன் பண்ணுறாங்க என்ன ஏர்ன் பண்ணுறாங்க லாஸ் வருதா அல்லது ப்ராஃபிட் வருதா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ தென் நெக்ஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய அசட்டோடைய வேல்யூ எவ்வளோ இருக்குது, லைபிலிட்டியோடைய வேல்யூ எவ்வளோ இருக்குது. ஸோ அதனால் நம்ம கொடுத்து போடக்கூடிய முதல் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு நாம் முதல்ல கணக்கு பார்க்கணும். தென் அதுக்கு உண்டான கணக்கேட்லேருந்து நம்ம விவரங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இன்ஃபர்மேஷனை ரெக்கார்ட் இன் அக்கௌண்ட்ஸ் மூலமாக அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை இங்கே கொண்டு வரோம். ஸோ கணக்குகளை பதிவு செய்யப்பட்ட விவரங்கள்லேருந்து நாம் கொண்டு வரோம். இன்ஃபர்மேஷன் ரெக்கார்டட் இன் அக்கௌண்ட்ஸ். Next, definitions of accounting. Accounting to the American Institute of Certified Public Accounts. Accounting is the art of recording, classifying, and summarizing in a significant manner, and in terms of money, transaction, and events which are in part at least of a financial character, and interpreting the result thereof. இப்போ அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்ட்ஸு என்ன சொல்லியிருக்காங்க இதில் அப்படின்னு சொன்னால் கணக்கியல் அப்படின்றது குறைந்தபட்ச ஒரு பகுதியாவது நிதித்தன்மை கொண்டதாக இருக்கணும். குறைஞ்சது ஒரு பகுதியாவது எப்படி இருக்கணும் நிதித்தன்மை கொண்டதாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பணத்தால் மதிப்பிடக்கூடிய நடவடிக்கையாகவும் இருக்கணும். ஸோ நம்ம அந்த மதிப்பை பணத்தால் மதிப்பிடணும் அந்த நடவடிக்கையை. அது மட்டும் இல்லாமல் நிகழ்வுகளை முறையாக பதியும் வகைப்படுத்தும்
மாதிரியும் இருக்கணும். ஸோ அந்த நிகழ்வுகள் நடந்த நிகழ்வுகளை எப்படி இருக்கணும், முறையாக பதியக்கூடிய மாதிரியும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய விளைவுகளையும் நாம் தெரிவிக்கும் ஒரு கலையாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாரு. American Accounting Association has defined accounting as the process of identifying, measuring, and contributing economic information to permit informed judgment and decisions by users of the information. அமெரிக்கன் அக்கவுண்டிங் அசோசியேஷன் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாரு. கணக்கியல் அப்படின்றது, அக்கவுண்டிங் அப்படின்றது எப்படி இருக்குது, பொருளாதார தகவல்களை கண்டறிஞ்சு அதை அளவிட்டு கண்டறியணும். பொருளாதார தகவல்கள் என்ன அப்படின்ட்டு கண்டறியணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறாங்க, அளவிடணும். அதுக்கப்புறம் அந்த தகவல்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் என்னன்னு சொல்கிறாங்க, அக்கவுண்டிங். ஸோ இன்னொருக்கா சொல்கிற பாரு, அந்த தகவல்கள் என்ன அப்படின்ட்டு கண்டறியணும் ஃபஸ்ட்டு. அந்த கண்டறிஞ்சு அந்த தகவல்களை என்ன பண்ணணும், அளவிடணும். என்ன தகவல், அது எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு ஒரு அளவிடணும். அதுக்கப்புறம் அந்த தகவல் என்ன அப்படின்ட்டு தெரிவிக்கக்கூடிய ஒரு செயல்பாடாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், தகவல்களை பயன்படுத்தும். இந்த இன்ஃபர்மேஷனை பயன்படுத்தக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க, சரியான தீர்வு காண்பதற்கு, முடிவெடுப்பதற்கும் ஒரு வகையாக இருக்குது. சரியான நமக்கு என்ன ஒரு தீர்வு கிடைக்குது, என்ன ஒரு இதிலேருந்து நம்ம முடிவெடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சிக்கக்கூடியதாக இருக்கணும். From the above definitions, the following attributes of accounting emerge. நம்ம மேலே பார்த்த டெஃபனிஷன்ஸு அதுலேருந்து வெளிப்படுத்தக்கூடிய கணக்கியல் பண்புகள் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம் ஒன்றா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாரு, அக்கௌண்டிங் இஸ் an art. It requires the expertise and skill of accounting and to design accounting system and policies to decide accounting process in order to suit the requirement of an organization. Accounting is an art. Accounting அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கலை. ஒரு நிறுவனத்தில் தேவைக்கு ஏற்ப ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், கணக்கியல் முறையையும் கொள்கைகளையும் வடிவமைக்கவும், அந்த நடைமுறைகளை முடிவு செய்யவும் அந்த கணக்காளர் திறமையும் சிறப்பு தேர்ச்சியும் பெற்றிருக்கணும். இந்த அக்கௌண்ட்ஸ் டிசைன் பண்ணக்கூடியவர் எப்படி இருக்கணும், அந்த சிஸ்டத்தையும் பாலிசியும் டிசைன் பண்ணக்கூடியவராக இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பாரு, த டிரான்சாக்ஷன் ஆர் ஈவெண்ட்ஸ் ஆஃப் எ பிஸ்னஸ் மஸ்ட் பி ரெக்கார்டட் இன் மேண்டேட்ரி சிஸ்டம். ஸோ ஒரு பிஸ்னஸ் நடவடிக்கை எப்படி இருக்கணும் அல்லது நிகழ்வுகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா பண மதிப்பில் தான் கட்டாயம் இருக்கணும். மேண்டேட்ரி சிஸ்டம்ஸில் தான் இருக்கணும். ஸோ பண மதிப்பில் தான் இருக்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன், accounting process involved recording, classifying and summarizing of transactions and analysis and interpretation of the result. Accounting process involved. Accounting process எதெல்லாம் உள்ளடக்கியது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங், தென் கிளாஸிஃபையிங், அதை எப்படி வகைப்படுத்தணும், தென் சம்மரைசிங் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், அந்த டிரான்சாக்ஷனை எப்படி சம்மரைஸ் பண்ணுறது, அண்ட் அனலைசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ரிசல்ட், அந்த அனலைஸ் பண்ணி முடிவு பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அதை வெளிக்கொண்டு வர்றது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்னத்தை வெளிக்கொண்டு வரோம், அந்த ரிசல்ட்டை வெளிக்கொண்டு வரோம். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அக்கௌண்டிங் ப்ராசஸ். த நெக்ஸ்ட் ஒன், the result of such analysis must be communicated to the person who are interested in such informations. ஸோ இந்த கணக்கியல் தகவல்களில் யார் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, அதாவது ஆர்வமாக இருக்காங்க அப்படின்ட்டு பார்த்து நம்ம அந்த பயனீட்டாளர்களுக்கு என்ன பண்ணுறோம், பகுப்பாய்வு மூலமாக. ஸோ பகுப்பாய்வு அப்படின்னா என்ன அப்படின்னு பாரு. அனாலிசிஸ்னால் தான் பகுப்பாய்வு. அதன் மூலமாக நாம் என்ன பண்ணுறோம், முடிவுகளை தெரிவிக்கிறோம். அனலைஸ் பண்ணி அதன் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், முடிவுகளை வெளிப்படுத்த முடியும். ஒரு கணக்கு போடுறோம் அப்படின்னோம்னா அந்த கணக்கை பற்றி நம்ம என்ன அப்படின்ட்டு அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுக்க முடியும். These are all the attributes of accounting
எமர்ஜ். இந்த டெஃபனிஷன்ஸ்லேருந்து நாம் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் எமர்ஜ். Okay, dear students, we can see in next class. Bye.